அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். நேற்றோட மாடல் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சிம் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் கெட்டிங் ரெடி ஃபார் தி செமஸ்டர் அண்ட் ஸ்டடி வெல் அண்ட் ஸ்கோர் குட் மார்க். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ரெசிபி மசாலா தோசை செய்யலான்னு வந்திருக்கேன். அதுவும் லஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவை வச்சு செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அதுக்கான ரெசிபியை பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி நாமளும் செய்கிறதுனால அதுக்கப்புறமா நம்மளுக்கே பழகிடும். அடுத்தடுத்த ரெசிபி நிறையா செஞ்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கோரியண்டர் பவுடரையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குக் ஆகி வந்ததும் பொட்டேட்டோ இருந்ததில் அது கொஞ்ச நேரம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மசாலா ரெடி. அடுத்து நம்ம தோசையை ரெடி பண்ணணும்ல. மசாலா தோசைக்கு தோசை மெல்லிஸாக கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தோசை கூட கீ இல்லாட்டா ஆயில் சேர்த்து நம்ம கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவையும் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டா நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இன்னைக்கான டின்னர். See you in my next vlog.